சமூக ஊடகங்களுக்கு வருகிறதுங்க கட்டுப்பாடு. உச்சநீதிமன்றம் முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. சமூக ஊடகங்களில் பரவும் உள்ளடக்கங்களை ஒழுங்குபடுத்த புதிய வழிகாட்டி நெறிமுறைகள் உருவாக்கும் போது மத்திய அரசு நியூஸ் பிராட்காஸ்டர்ஸ் அண்ட் டிஜிட்டல் அசோசியேஷனுடன் ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் தெரிவித்துள்ளதுங்க. நியூஸ் பிராட்காஸ்டர்ஸ் அண்ட் டிஜிட்டல் அசோசியேஷன் அவங்கள்ட்ட ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்கள், பாட்காஸ்ட், டிஜிட்டல் தளங்களில் தவறான அல்லது பார்வையாளர்களை புண்படுத்தும் உள்ளடக்கங்கள் அதிகரித்து வருவதாக நீதிமன்றம் கவலை தெரிவித்தது. ஆமாங்க, சில பேர் அப்படி தான் எழுதுகிறாங்க. மனசாட்சியே இல்லாமலும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கிற வரையும் இறந்துட்டாருன்றாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால் இதெல்லாம் நீதிமன்றம் இதுக்கெல்லாம் பார்த்துட்டு தான் கவலை தெரிவிச்சிருக்குங்க. இது ஒரு சம்பவத்துக்கான பதில் மாதிரி இல்லாமல் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் வலுவான கட்டமைப்பாக இருக்க வேண்டும் என நீதிபதிகள் சூர்யாகாந்த் மற்றும் ஜோய் மல்யா பக்சி வலியுறுத்தியுள்ளனர். என்னங்க இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ இந்த ரூமர்லாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் குறைக்க சொல்கிறாங்க. அந்த ரூமர் வதந்திகளாக பரப்புகிறவங்களெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆப்பு இருக்குது. மேலும் மத்திய அரசு என்பிடிஏவின் பரிந்துரைகளை உள்ளடக்கிய வரைவு வழிகாட்டி நவம்பர் மாதத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்கிறான்னா உச்ச நீதிமன்றமே அறிவித்துள்ளது. இதன் மூலம் சமூக ஊடகங்களில் இஷ்டத்துக்கு திட்டமிட்ட அவதூறு உள்ளடக்கங்கள் வெளியிட கிடுக்கி பிடி போடப்பட்டுள்ளது. எப்படிங்க கிடுக்கி பிடி? சும்மா இஷ்டத்துக்கு எழுதுறது, இல்லாததை இருக்குன்னு போடுறது, இருக்கிறத இல்லைன்னு போடுறது, இதெல்லாம் தவறான விஷயங்கள். அதனால் உச்ச நீதிமன்றமே இதில் தலையிட்டிருக்கு. ஸோ இனி மீடியாக்காரங்களும் கொஞ்சம் பார்த்து தான் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணணுங்க. பார்த்துக்கணும். ஓகே, நன்றி. இது மாதிரி தவறான செய்திகள் எங்கே இருந்தாச்சும் தப்பித்தவறி கூட போட்டுடாதீங்க. இதில் தெரியாமல் மாற்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நன்றி.